லவ் ஃபீல் இந்த வார்த்தையை கேட்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் வருதில்ல. அந்த ஃபீல் சிரிப்பாக இருக்கலாம், புன்னகையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், ஏன் தலையணைய துணைக்கு கூப்பிடுற வெக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள நிச்சயமாக உண்டாகும். லவ் ஃபீல் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் க்ரஷ் தான். காதல் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு க்ரஷும் சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ப முடியலல்ல, நம்மளோட க்ரஷ் நம்மளை சிரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம். கோவத்தில் ஒரு புருவத்தை மட்டும் தூக்கி முறைச்சு பார்த்தா கூட மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். தூரத்தில் அவங்க நடந்து போனா கூட நமக்கு உடம்பெல்லாம் சிரித்து போகும். ஏன் 10 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தா கூட அந்த ஃபீல் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கும். நீங்க லவ் பண்றவங்க கிட்ட பேசின ஃபர்ஸ்ட் ஃபோன் காலை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். ஹஸ்கி வாய்ஸ்ல என்ன பேசுறதுனே தெரியாம உறைஞ்சு போய் நின்ன அந்த ஒரு நிமிஷம் வாழ்க்கையே வசந்தமா மாறி போன மாதிரி உள்ளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உணர்வு மீண்டும் அனுபவிக்க ஆசையா இருக்குல்ல. என்ன பேசுறதுனே தெரியாத பொழுதுகள், எவ்வளோ நல்லவங்களா நம்ம இருந்தாலும் கூட அப்புறம் ஓகே, சரி, ஓ, ஆஹா இந்த வார்த்தைகள் மீதெல்லாம் போர் தொடுக்க சொல்லி மனசு மன்றாடும். சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் எடுத்து லூசுத்தனமா பேசிக்கிட்டே இருப்போம். காரணம், தேன் வடியும் என்னவனின் குரலுக்காகவும் சிலைகளும் சிலிர்த்து போகும் என்னவளின் சிரிப்பிற்காகவும்னு சொல்லிக்குவோம். 1 மணி நேரம் பேசினாலும் என்ன பேசணும்னு கேட்டா தெரியாது. ஆனா ஒரு நொடி கூட சலிச்சு போகாது. காற்றையும் கடிந்து கொண்டேன் என்னவனின் குரலில் மயங்கி போகையில் சப்த ஸ்வரங்களையும் விலகி நிற்க ஆணையிட்டேன் என்னவனின் சிரிப்பொலி என் செவிகளை தீண்டுகையில். காதலில் உறைந்து போன ஒரு தருணம். நீ சரியில்லை, உனக்கு நிறைய கோபம் வருது, உன் எண்ணங்களை மாத்திக்கோ, ஊரோடு ஒன்றிவாள், ஏன் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன்னு எந்தெந்த காரணங்களுக்காக நான் வெறுக்கப்பட்டேனோ, எந்த காரணங்களுக்காக என்னுடைய சுயத்தை மறைத்து கொண்டேனோ அதே காரணங்களுக்காக நீ என்ன நேசிச்ச. மாண்டு போய் இருளில் நின்ற என் சுயத்திற்கு உயிர் கொடுத்து ஒளி கட்சிகளுக்குள்ளே என்னை உலாவும்படி செஞ்ச. என்னை நானே என் முன் நிறுத்தி காலத்தையும் கலங்கடித்து நிதர்சனங்களையும் நிற்கச் சொல்லி ஒரு முறை உனக்கு நன்றி சொல்ல விளைகிறேன், என்னை என்னிடம் திருப்பி தந்ததற்காய். லவ் ஃபீல் உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம் தான். காதலுக்குள்ள சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. சந்தேகம் கொரோனாவை விட கொடிய நோய். ஒருவேளை அவ என்ன உண்மையா லவ் பண்ணலையோ, அவளுடைய தேவைகளுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாலோ, ஒருவேளை அவன் என்ன உண்மையா காதலிக்கலையோ, அவனுடைய ஆசைகளுக்காய் என்னை பயன்படுத்திக்கிட்டானோன்னு யோசிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே அந்த எண்ணங்களை அக்கினிக்கு இரையாக்கிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு காதலிக்கிறதுக்கான தகுதியே இருக்காது. என்ன ஆனாலும் சரி, என்னவனை நான் சந்தேகப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என்னவளை நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா அவன் என்னவன் என்னுள் பாதியவன், ஏன்னா அவள் என்னவள் என்னுள் மீதியவள்னு ஒரு முறை சொல்லித்தான் பாருங்களேன். காலம் கூட உங்க காதலுக்கு கை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, காதல்ல சந்தேகங்கிற ஃபீலுக்கு மட்டும் எப்பவும் இடம் கொடுத்துடாதீங்க. வாழ்க்கையின் நெருடல்களை திருத்தி எண்ணங்களுக்கு வடிவம் கொடுத்து என் வாழ்வின் சிற்பியாக மாறிவிட்டாய். என் பேனா முனையில் உன் காதலை கொண்டு கவிதைகளை தொடுக்கிறேன். கிறுக்கல்களும் கிறக்கங்கள் ஆனது. வார்த்தைகள் பயனற்று போகும் அந்த ஒரு நொடி, கண்கள் கள்ளத்தனமாய் உரையாடல் நடத்தும் அந்த ஒரு நொடி, உன் விழிகளுக்குள் என் உணர்வுகள் குடிக்கொள்ளும் அந்த ஒரு நொடி, காமம் காணா அந்த ஒரு நொடி. இதை விட பெரிய லவ் ஃபீல் இருக்க முடியுமா என்ன? நான் அழகா இருக்கேன், என்கிட்ட பணம் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்குன்னு என் நிழலில் நீ சாய்ந்து கொள்ளவும் இல்லை. நான் அசிங்கமா இருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை, திறமைகளற்ற ஜடமா இருக்கேன்னு உன் நிழலில் நீ என்னை சாய்த்து கொள்ளவும் இல்லை. இங்கே உருவானது ஒவ்வொரு காதலுக்குமான பிணைப்பு. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. காதலை தவிர வேற எதுக்காகவும் நம்ம ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு நீங்க நேசிக்கிறவங்களோட கண்களை பார்த்து அவங்களோட கைகளை பிடிச்சு நம்பிக்கையான ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாருங்களேன். உங்க காதல் எப்பொழுதுமே பிரிவின் பிடிகள்ல சிக்கிக்கொள்ளாது.
கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நான் சொல்றத அப்படியே உணர்ந்து பாருங்க. நீங்க சுவாசித்து கொண்டிருக்கும் இந்த நொடி காற்று பல தடைகளை தகர்த்திட்டு உதிரத்தோடு கலந்து இதயத்தை வருடி வர இந்த நொடி நீங்க நேசிக்கிறவங்களோட மூச்சு காத்து உங்களுக்குள்ள உரையாடல் நடத்துற உணர்வு. இதை விட ஒரு பெரிய லவ் ஃபீல் இருக்க முடியுமா என்ன?